அத்தை என்ன? காபி குடிங்க அத்தை. குடு. தாய் கிழவி காப்பி குடிக்கிறத பார்த்தா கப்பே உள்ள போயிரும் போல. அத்தை, எங்க அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வரட்டா? அப்படியே உங்க அம்மா தர வரதட்சணை எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு போறதா ரொம்ப முக்கியம். போ, வீட்ல இருக்கிற வேலையை பாரு. சரிங்க அத்தை. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, சொல்லுமா ராதிகா, என்ன பண்ற? சொல்லுமா, நான் சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ற? என்னம்மா குரல்ல ஒரு மாதிரியா இருக்கு? மாமியாக்காரி எதுவும் சொன்னாலா? ஆமாம்மா, வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். கிளம்பி வாமக்கா, இதெல்லாம் என்ன கேட்கணுமா? என் மாமியாக்கு இப்பதான் அங்க இழுக்குது இங்க இழுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குமா. ஆமா, நீ கிளம்பி வந்தாதான் அந்த கிழவிக்கு எந்த வேலையும் ஆகாதே. நீ நல்லா ருசி காமிச்சிட்ட. ஆமாம்மா. மாப்பிள்ளைட்டு சொல்ல வேண்டியதானே? அவர்கிட்ட சொன்னதுக்கு போறீனா அப்படியே போயிரு, எங்க அம்மா பேச்சு கேக்குறீனா கேளு அப்படின்னு சொல்றாருமா. அதான் இந்த மாமியார் தேவையெல்லாம் உயிரோட வைக்க கூடாது. ஒரு பாயாசத்தை போட்டு. அத்தை, நான் எவ்வளவு முந்திரி பருப்பு போட்டு பாயாசம் வைக்கட்டும்? நீ இன்னும் போலையா சின்ன பொண்ணு? அத்தை, ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம் அத்தை. இவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா? சரி சரி, வர சொல்லு வர சொல்லு. ஹலோ, என்னங்க, எங்க இருக்கீங்க? சொல்லு சின்ன பொண்ணு, நான் வெளியே இருக்கேன். வெளியே இருக்கீங்களா? சரி பாருங்க. என்ன சின்ன பொண்ணு? எங்கேயோ வேலை விஷயமா வெளியே இருக்காங்களா அத்தை? சரி வாங்க, நம்ம ஏதாவது பஸ் பிடிச்சு போயிருவோம். இரு இரு, நான் பேசுறேன். டேய் சின்னதுரை, எங்க இருக்க? ஏம்மா, நான் வெளியே இருக்கேம்மா. அப்படியா? சரி பாரு. சின்ன பொண்ணு கூட அவ ஃப்ரெண்ட் வந்திருந்தாளா, சரி அவளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுவான்னு பார்த்தேன். சின்ன பொண்ணு இப்ப எப்படி பறந்து வருவான்னு பாரு. ஏம்மா, யாரை கொண்டு போய் எங்க விடணும் சொல்லுங்க. நீ வீட்டுக்கு வா, உன்னை கொண்டு போய் பரலோகத்துல விடணும்.